"நீ தூங்காத, எந்திரி, ஓடு" அப்படிங்கிற அளவுக்கு விரட்டக்கூடிய நிலைமையில தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ராகு வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடுக்கக்கூடிய அமைப்பு. எப்பயுமே பிரச்சனை இருந்தாலும் சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பா. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நெறைய லாக் ஆகி, பிரச்சனை ஆகி, எல்லாம் தெளிவான சொல்யூஷனோட அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இருக்கப்போது. வீட்ல அம்மா இருக்காங்க அப்படின்னா, அம்மா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அப்ப குருவினுடைய பார்வை உங்க ராசிய பார்க்கறதுனால, எல்லா விதத்திலயும் சந்தோஷம்ன்றது இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மட்டும் யாருக்கு வாக்குறுதி குடுக்குறதோ யோசிச்சு குடுக்கணும். நம்மளால முடிஞ்சது அப்படின்னா வாக்குறுதி குடுக்கணும். இல்லன்னா தவிர்க்கிறது நல்லது. வீட்ல சண்டையே வருது அப்படின்னா, கொஞ்ச நேரம் எடுத்து இவங்க கிளம்பி வெளிய போயிரணும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சிகள் வரைக்கும் கொஞ்சம் அக்டோபர், நவம்பர் வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். ராகுன்றது பிரம்மாண்டம். ஸோ எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும் அப்படிங்கிற ஆசை, அபிலாசை இருக்கக்கூடிய நபர்களா இருக்கும். ராகு வந்து நிறைய அள்ளி குடுப்பாரு. ஆனா, அழைச்சிட்டு போறவரு அவர்தான். சனி பகவான் குடுத்துட்டாருன்னா, அவர் குடுக்கறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு குடுப்பாருங்க. அத நிரந்தரமா அழிக்கவும் மாட்டாரு. அப்படியே வச்சுக்குவாரு. பத்திரமா வச்சுக்குவாரு. சனி தசையில யாருன்னா சொத்து வாங்கணும் விக்கிறதுக்கு முடியுதான்னு கேளுங்க, விக்க முடியாது. மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடியது மகரம். மகரம் அப்படின்றதுனாலே சனி தான் இங்க அதிபதியா இருக்காரு. ஸோ இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் குடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, குருவினுடைய பார்வை அப்படியே நேர் 7ஆம் பார்வையா யார பார்க்குன்னா இவங்க ராசிய தான் பார்க்குது. மகர ராசிய தான் பார்க்குது. ஸோ மகர ராசிய பார்க்கும்போது எப்படி ஒரு குடுப்பினை? பல பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, எங்க ராசிய பார்க்குறாருப்பா நாங்க எல்லாம் கிளியர். இன்ன வரைக்கும் எங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பர்ட்டிகுலரா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவோம். ஸோ குரு வந்து இவங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அப்ப எந்த இடத்துக்கு குரு வந்திருக்காருங்க? 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நிறைய பெரியவர்களுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இத்தன நாள் நம்மள கண்டுக்காதவங்க கூட நமக்கு ஒரு மரியாதை குடுத்து, நமக்கான விஷயங்கள செய்றாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். என்னதான் வெளியில ராஜாவா இருந்தாலும், வீட்ல போனா நம்மளுடைய ஒய்ஃப் தான் ராஜா அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்ப ஏற்படுத்தி குடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாள் ஒரு முடிவில்லாத ஒரு விஷயங்கள் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஸோ இவங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு. மகரத்துக்கு 2ஆம் இடத்துல கும்பத்துல தான் ராகு இருக்காரு. வீட்டுக்குள்ள தூக்கி பாம்ப போட்டா நிம்மதியா தூங்க முடியுமா? ஸோ இப்ப என்ன ஆகும் அப்டின்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்காரு. ஸோ இவங்களுடைய முயற்சிகள் வந்து தொய்வு நிலையில பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்ப்போம், ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க. "நீ தூங்காத, எந்திரி, ஓடு" அப்படிங்கிற அளவுக்கு விரட்டக்கூடிய நிலைமையில தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ராகு வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடுக்கக்கூடிய அமைப்பு. எப்பயுமே பிரச்சனை இருந்தா சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பா. அப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆனா தான் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் வாக்குவாதங்கள தவிர்த்துக்கிறது நல்லது. அ பார்வப்படுது. குரு பார்வப்படுறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. கலகம் பிறந்தால் வழி பிறந்துரும். ஆனா என்ன விதம் நமக்கு சுமூகமா இருக்கும். கோர்ட்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட அந்த கேஸஸ் நமக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்து உச்ச குரு, இங்க வந்து குரு நீச்சம். ஸோ அப்ப நெறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தடை தாமதங்கள் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் குடுக்க போகுது. வண்டி வாகன போக்குவரத்து வாங்குறது, நெறைய பேருக்கு பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதுசா வந்து அப்படியே புதுசா மாடலா மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய ஒரு குடுப்பனை இருக்க போது. அது மாரி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நெறைய லாக் ஆகி, பிரச்சனை ஆகி, எல்லாம் தெளிவான சொல்யூஷனோட அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இருக்க போது. வீட்ல அம்மா இருக்காங்க அப்படின்னா, அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். எப்பவுமே சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோடையும், கௌரவத்தோடையும் வாழக்கூடிய இவங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து நல்ல ஒரு மாற்றத்த குடுக்க போது. அப்போ நமக்கு எது அன்வான்டட், எது வாண்டட் அப்படிங்கிறது அனாவசியம் எது, அத்தியாவசியம் எது அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். நெறைய பேருக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தேக்கங்கள் இருக்கு அப்படின்னா, அது கிளியர் ஆகக்கூடிய காலகட்டம். அப்ப குருவினுடைய பார்வை உங்க ராசிய பார்க்கறதுனால, எல்லா விதத்திலயும் சந்தோஷம்ன்றது இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மட்டும் யாருக்கு வாக்குறுதி குடுக்குறதோ யோசிச்சு குடுக்கணும். நம்மளால முடிஞ்சது அப்படின்னா வாக்குறுதி குடுக்கணும். இல்லன்னா தவிர்க்கிறது குடுக்கக்கூடாது. நல்லது. வீட்ல சண்டையே வருது அப்படின்னா, கொஞ்ச நேரம் எடுத்து இவங்க கிளம்பி வெளிய போயிரணும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சிகள் வரைக்கும் கொஞ்சம் அக்டோபர், நவம்பர் வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். தேவையில்லாம சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிற மாரி வாக்குவாதம் பண்ணாங்க அப்படின்னா, குடும்பத்தில பிரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோட போங்க. விட்டு குடுத்து போனீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப வளர்ச்சியா இருக்கும். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஒரு வளர்ச்சியும், மாற்றத்தையும் குடுக்க போது. வீட்ல வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா, டெஃபினட்டா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கணும். கர்மங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரொம்ப வயசானவங்க இருக்காங்கன்னா, அது மாதிரியான அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்கும்.
சொந்த ஊரை விட்டு வெளியில போனா சில பேருக்கு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் பீரியட்ல குருவினுடைய பார்வை சந்திரன பாக்குது. அப்படியே அவங்களோட ராசிய பாக்குது இல்லையா? ஸோ நெறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு உண்டு. கண்ண மூடி கிளம்பி ஓடி போயிருங்க. வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா? அப்ப கிளம்பி போயிருங்க. தேவையில்லாத அவமானம், அசிங்கம் நமக்கு வேணாம். நல்லா இருப்போம் அப்படிங்கிற நிலைமையில ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம். ஓகே. என்ன தெய்வம் இவங்களுக்கு? நிச்சயமா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு. அது இல்லாம இவங்க கொடுக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லாருக்கும். ஐயனார், முனீஸ்வரன். அந்த இந்த மாரி இருக்கக்கூடிய நம்ம எல்லை காவல் தெய்வமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குலதெய்வமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வழிபாட பண்ணிட்டு இவங்க ஆரம்பிக்கும்போது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெயம் தான். ஜெயம் தான். அடுத்ததா கும்பராசி மேடம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஏன்னா சனி பகவான் இவங்களையும் அப்படி சீண்டிட்டு தான் இருக்காரு அதனால. நிச்சயமா. காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, கும்பம். கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, கும்பம் கோவில் கோபுர கலசங்க. அவங்க மனசு என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ராகு வந்து லக்னத்திலே உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராகுன்றது பிரம்மாண்டம். ஸோ எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எத செஞ்சாலும் பெருசா செய்யணும் அப்படிங்கிற ஆசை, அபிலாசை இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கா? அப்படிங்கிற மாரி இப்ப இந்த டைம்ல நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நல்லபடியா கிடைச்சிருக்குங்க. எப்பயுமே ராகு அப்படின்னாலே பயமும், ஒரு பிரச்சனையுமா தான் பார்ப்போம். ராகு வந்து சனிய விட 2 மடங்கு குடுப்பாருங்க. ராகு வந்து நெறைய அள்ளி குடுப்பாரு. ஆனா, அ அழிச்சிட்டு போறவரு அவர்தான். சனி பகவான் குடுத்துட்டாருன்னா, அவர் குடுக்கறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு குடுப்பாருங்க. அத நிரந்தரமா அழிக்கவும் மாட்டாரு. அப்படியே வச்சுக்குவாரு. பத்திரமா வச்சுக்குவாரு. சனி தசையில யாருன்னா சொத்து வாங்கணும் விக்கிறதுக்கு முடியுதான்னு கேளுங்க, விக்க முடியாது. அந்த சொத்து பரம்பரையா வரும். புரியுது. அந்த மாதிரியான அமைப்ப குடுக்குறது. ஸோ அதனால தான் வந்து சொல்லுவாங்க, சனி தசையில கல்யாணம் பண்றது தான் ரொம்ப நல்லது. ஆனா நெறைய பேர் சொல்லுவாங்க, சனி தசையில கல்யாணமா பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே 7 சனிலாம் பண்றாங்க அப்டின்னா, அந்த உறவு வந்து என்ன அடிச்சு புடிச்சு மல்லுக்கட்டினா வாழ்ந்துதான் ஆகணும். ஓகே. அப்படிங்கிற ரொம்ப அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிடும். ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த உறவு வந்து பிரிக்க முடியாதுங்கிற மாரி. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி சனி பகவான் இங்க வந்து ராகு. நெறைய பேருக்கு தொழில்ல வந்து இந்த டைம் பீரியட்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒரு கிரியேட்டிவ் நம்ம சொன்ன மாரி தான். இருக்கிற இடத்த வந்து படிச்சா தான் நம்ம அடுத்த கட்டமா நகருவோம். 6 மணிக்கு ஆஃபீஸ் ஈவினிங் காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போனா ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வரோன்றது தான் ரொட்டீனா தான் இருப்போமே தவிர்த்து நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி நோக்கி நகராது. ஸோ இந்த ராகு வந்தோனே, ஏன் நம்ம சம்பாரிக்கக்கூடாது? ஏன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது? ஏன் வெளிநாடு வெளியூர்லாம் போக்கூடாது? நம்மளோட வளர்ச்சி ஏன் அடுத்த கட்டமா நகர்த்தக்கூடாது? இப்படிங்கிற எண்ண சிந்தனை வரும். ஸோ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நெறைய பேருக்கு என்னன்னா, அந்த காதல் திருமணம் அப்படிங்கிற கலப்பு திருமணங்கள் நெறைய நடக்குது. காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது. இந்த வருஷத்துல வந்து வறுத்திருத்ததுல நம்ம சிம்ம ராசிக்காரங்களையும், கும்ப ராசிகளும் நெறைய பேர வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா, ராகு, கேதுக்கள் நிக்கிற இடம் தான் முக்கியமான விஷயம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிரம்மாண்ட எண்ணங்கள் இருக்கலாம். பட் தவறு கிடையாது. நெறைய உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிருக்குங்க. இவங்களுடைய வார்த்தைகள்னாலேயே இவங்களுடைய உறவுகள வந்து பிரிச்சு ஏன்னா இவங்களோட 5ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா, புதனோட வீடு. ஸோ குரு அங்க இருக்காரு. அப்ப நியாயமா உங்களுக்கு வந்து தவறான வார்த்தைகளா நீங்க பேசுறீங்க அப்படின்னா, பிரச்சனைய கட் பண்ணி விட்டுரும். இப்ப பாம்போடைய நாக்கு என்ன பண்ணும்? விஷத்த எப்ப கக்கும்னே தெரியாது இல்லையா? இவங்களுடைய ராசியில வந்து நிக்கும்போது, இவங்களுக்கான வார்த்தைகள் ரொம்ப காரசாரமான வார்த்தைகளா இருக்கும். மத்தவங்களுடைய மனச காயப்படுத்துற மாரி வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேருக்கு நெறைய இந்த ஒரு ஒரு வருஷத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அங்கீகாரம் கிடைக்கல. எங்களுக்கான லவ் பிரேக்கப்லாம் ஆச்சு. பிரச்சனையாச்சு. முடிவுகள் கிடைக்கல. இப்படின்னு நெறைய போராட்டங்கள் இருந்தவங்களுக்கு குருவினுடைய நிலையும் சரி, சனி 2ஆம் இடத்துல சனி இருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்க போது. ஒரே விஷயம் என்னன்னா, முடிஞ்சு போன விஷயத்த பத்தியோ, கவலைப்படுறதுனாலயோ, அடுத்த கட்டமா நகர்த்துறதுனாலயோ, எத பத்தி யோசிக்கிறதுனாலயோ எங்கேயும் மாறப்போறதில்ல. என்னைக்கோ ஒரு நாள் நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு, நம்மளும் கவலைப்பட்டு, இருக்கிறவங்களையும் கவலைப்படுத்தி ஏதாவது மாத்த போறோமா? கிடையாது. ஸோ இந்த விஷயத்த இவங்க கட் பண்ணினாங்கனாலே போதுமானது. குடும்பம் நல்லா இருக்கணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சுமூகம் விட்டு குடுத்து போறது ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தடவ பார்த்துருப்போம். ரைம்ஸா பார்த்துருப்போம். பார்த்த பொண்ணு, என் கூட என்ன லவ் பண்ண பொண்ணு. இந்த மாரியான ஓ! அமைப்புகள்லாம் நெறைய திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ஓஹோ! ரீ என்ட்ரி குடுப்பாங்க. கொஞ்சம் பயங்கரமான யூ கவனமா டர்னா இருக்கு. ஆமா. இந்த யூ டர்னால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரலாம். சரி. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். பாக்க பிரிவினை. கரெக்ட்டா வந்து பங்கு சேர்ந்துரும்ப்பா. கவலைப்பட வேண்டாம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நிவர்த்தி இருக்கும். பல நாள் வர வேண்டிய விட்டு போன பணங்கள். ராகு வரும்போது கொத்தி கொத்தி இல்லாட்டி என்னன்னா, உறவு வேணுமா? பணம் வேணுமா? பணம் வந்தா உறவு விட்டு போகும். உறவு வேணும்னா பணம் வராது. இததான் அட்ஜஸ்ட்மென்ட். இத தான் குடுக்க போறாரு. பெருசா எதுவும் மாற்றங்கள் கிடையாது. இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போறது. இந்த எல்லா பயிற்சிகளையும் கலந்த ஒரு கலவையா இவங்களுக்கு வந்து ஒரு அனுபவ பாடங்களா இருக்கும். உறவுகள், வார்த்தை, உடல் ஆரோக்கியம் இதுலலாம் கவனமா இருங்க. கணுக்கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். கால் பகுதி, இடுப்புக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதிகள்ல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்டின்னா, இவங்களுடைய ராசியில ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. மனைவி கூட விட்டு குடுத்து போனாங்கன்னா, வாழ்க்கை நல்லாருக்கும்.
ஆணா இருந்தாங்க அப்படின்னா பெண்கிட்டயும், பெண்ணா இருந்தாங்கன்னா அ ஆண்கிட்டயும் விட்டு குடுத்து போறது வாழ்க்கையில வளம் சேர்க்கக்கூடிய அமைப்பு. இல்ல அப்படின்னா குடும்பத்துல குதூகலமா இருக்கக்கூடிய குடும்பத்துல வந்து தேவையில்லாத பஞ்சாயத்து வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு அத விட்டு குடுத்து போனா நல்லது. நல்லா இருக்கு. எந்த தெய்வம் இவங்களுக்கான தெய்வம்? நிச்சயமா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதாவது அனுகூலமான தெய்வம் அப்படின்றதுக்காக ஆஞ்சநேயர இவங்க புடிச்சுக்கணும். ஆஞ்சநேயரு, அதே மாரி லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஓகே மேடம். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா. ம். எங்களுக்கு தாங்க வந்திருக்காரு அப்படின்ற மாரி இறுதி ராசி நீங்க சொன்ன மாரி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். நிறைவான ராசி அப்படின்னு எடுத்துட்டாக்கா மீனம். மீனத்த பொறுத்தவரைக்கும் அங்க தான் சனி பகவான் வந்திருக்காரு. எப்பவுமே அந்த இடத்துக்கு வரும்போது இருக்கிற இடத்துல நல்லா வளம் பார்க்க போறான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவங்க வந்து ஒரு சுயம்பு அடையாளமா இத்தன நாள் வரைக்கும் இவங்க யாருன்னே தெரியாதவங்க இவங்களுடைய அடையாளத்த நான் யார் தெரியுமா? நான் இவ்வளோ நாள் பதுங்கியிருந்தேன். இப்ப நான் பாய்றேன் அப்படிங்கிற மாரியான நிலைமைக்கு இவங்களோட நிலைகள் மாறப்போகுது. ஸோ இவங்களோட 5ஆம் இடத்துல குரு. பிள்ளைகளால ஒரு பெருமை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிலபுலன்கள் சம்மந்தப்பட்ட அதன் மூலமா வருமானம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. நெறைய பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு பிரிவினையில இருந்தவங்க கணவன் மனைவியா இருக்கவங்க, அவங்களுடைய ஒற்றுமைக்கான நிலைப்பாடுகள். அதே மாரி எடுத்துட்டோம் அப்டின்னா, திருமணத்த தடை இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. ஸோ இப்ப எஜுகேஷனல் வைஸ்ல கூட சில பேருக்கு வந்து படிப்பு தடையா இருக்கும். 1 வருஷம், 2 வருஷம் நான் 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டேங்க. இன்ன வரைக்கும் எனக்கான சீட் கிடைக்கல. கவலையப்படாதீங்க. இந்த வருஷத்துல நம்ம சீட் கிடைச்சிரும். அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, ஜூன் வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நெறைய தேவையில்லாத பிரச்சனைகளா வரும். கொஞ் "ஒரு மனமே பொறு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்" அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டில வச்சுட்டு, ஸோ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல மாற்றங்களா இருக்க போது. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பூர்வீகத்துக்கு பயணம் பண்றது. பூர்வீக ரிலேட்டடான அவங்களுடைய கோயில், அம்மா, அப்பா வழிபட்டது, அவங்களோட முன்னோர்கள் வழிபட்டது, இதெல்லாம் போய் தேடி பார்த்து, சொந்த ஊருக்கு போய் திரும்புறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எனக்கு இங்க ரெசிடென்சி கிடைக்குமா? இங்க நான் இங்க செட்டில்டு ஆவனா அப்படின்னா, நெறைய பேருக்கு அந்த குடுப்பனைலாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்ப 12ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா? அப்ப கண்டிப்பா உங்களலாம் வெளிநாடு கொண்டு போய் தள்ளிருவாரு. அதுல எதுவும் இப்ப மாற்றமே கிடையாது. இப்ப 12ஆம் இடத்துல ராகு வரும்போது கண்டிப்பா வெளியூர், வெளிநாடு பயணம், வேற்று மொழி பேசக்கூடியவங்க, வேற்று இனத்தவங்களோட இருக்கக்கூடிய ஒரு பயணம், நல்ல ஒரு பயணமா இருக்க போகுது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதர் லாங்குவேஜ் கத்துக்கணும். இந்த டைம் பீரியட் நெறைய பேருக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுடைய நாலேட்ஜ டெவலப் பண்ணுவாங்க. சொத்துக்கள், பொருளாதாரம், பணம் வரவு, அதே மாரி நகை, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தி எல்லாமே ஒரு சுமூகமா அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நெறைய பேரு ஹெல்த்த மட்டும் பார்த்துக்கோங்க. சனி இப்ப ஜெனடிக்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு, உங்களுடைய பேரண்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, நரம்பு தொடர்பான விஷயங்கள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத கேர் பண்ணிக்கணும். அம்மா, அப்பாவுக்கு சுகர் இருந்தது அப்படின்னா, ஒரு 40 பிளஸ் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு செக்கப் எடுத்துக்கோங்க. இந்த மாரியான ஜெனடிக்ல ஏதாவது தொந்தரவுகளுக்காக உங்க குடும்பத்தில இருக்கவங்க யாராவது அ நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க அத கேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகே. எந்த தெய்வம் இவங்களுக்கு? நிச்சயமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். எப்பயுமே வந்து ஆகாய பெல்லிங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? கூரை இல்லாத தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையில மாற்றத்தையும், ஏற்றத்தையும் கொடுக்க ஒரு வரக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்க போகுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இவங்களுக்கும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போதுன்னே சொல்லலாம். ஓகே. நீங்க இவ்வளோ நேரமா 12 ராசிகளுக்கும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. பலருக்கும் உபயோகம் உள்ள ஒரு வீடியோவா இது இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.